வணக்கம். நான் சென்னை மூலக்கடையிலேருந்து ஹசரத் தீன் பேசுகிறேங்க. இப்போது ஏற்கனவே நிறைய டாபிக் கொடுத்துருக்குறேன். இப்போ இன்றைக்கி நீங்கள் இருக்கிற டாபிக் என்னென்னா எல்லார் வீட்டில் நடக்கிறது தான் பொதுவாகவே அது. அதை நான் சொல்கிறது கொஞ்சம் நல்லா கவனமாக எடுத்துக்கங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. எதனா தப்பு சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கங்க, சரிங்களா? இப்போ இதில் என்ன டாபிக் என்னென்னா எல்லார் வீட்லேயும் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி திட்டுறது, மனைவி கணவனை திட்டுறது, இந்தமாரி ஒரு சிடின்ற மாரி இருப்பாங்க. லேடிஸுங்களும் சரி, ஜென்ஸுங்களும் சரி யோசிப்பாங்க. அதாவது என்ன யோசிப்பாங்கன்னா, என்னடா எப்போ வேலைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வாயிலாடுவாங்க. போனால் நிம்மதி அப்படின்ற மாதிரி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா, எவ்வளோ சம்பாரித்தாலும் கையில் நிற்க மாட்டேங்குது. வருது செலவு, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், காசு ஆண்டு கொடுத்தா வருது, ஆனால் 10 ரூபாய் நிற்க மாட்டேங்குது. செலவு மேலே செலவு. வீட்டில் நோய், உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் செலவு, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, இது பிரச்சனையே பெருசாகி ஒரு வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் மட்டும் என்ன இப்போ என்னை கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கு ஐயா, என்ன பண்ணணும், இதுக்கு எதனா ஒரு நல்ல சொல்யூஷன் தான் சொல்லுங்கள், இல்லை நாங்கள் எதனா பண்ணணுமா, தாயத்து போடணுமா, மந்திரிக்கணுமான்னா, இதுக்கு தாயத்தோ மந்திரத்தோ அதெல்லாம் எதுவும் கிடையாது, சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இந்த மாந்திரிகத்தை பண்ணிவிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அது அந்தமாரிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது. இருக்கிற அளவுக்கு எல்லா விஷயமும் சரி. அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் நமக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பெரியவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை கடைப்பிடிக்க வேண்டியது என்னன்னா, முக்கியமானது வீட்டில் இருந்து காலையில் எழுந்திரிச்சு குளிக்க போகிறோம் இல்லையா பாத்ரூமுக்கு. அந்த குளிச்ச போயிட்டோம் நம்ம அந்த அழுக்கு துணியெல்லாம் எடுத்து தூக்கி ஒரு டவல் ராடு மேலே போட்டுருவோம். அது என்ன பண்ணுவோம், குளிச்சுட்டு திருப்பி நம்ம வெளியே வந்துடுவோம். அந்த டவல் ராடு, இன்றைக்கி போட்ட டவல் ராடு சாயந்தரம் வரைக்கும் கிடக்கும், மறுநாள் காலையில் கிடக்கும். மேபி ஒரு வீட்டில் ஒரு வாரம்னாலும் அதை தொங்கின்னு தான் கிடக்கும் அந்த பாத்ரூமில். நீங்கள் கூட சிலர் பார்த்துருக்கலாம். ஒரு சிலர் வீட்டில் தான் இருக்கும், எல்லாருக்கும் நான் ஏன் பண்ணி சொல்லலை. ஒரு சிலர் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை. கணவன் மனைவி துணியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க துணியாக இருந்தாலும் சரி, குளித்த உடனே வெளியே நம்ம வர சொல்லவே அந்த துணியை எடுத்துகிட்டு வெளியே போட்டுடணும். அதாவது நம்ம அந்த அழுக்கு கூடையில் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா அது வாஷ் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இது பெண்கள்லாம் சரி, ஆண்களும் சரி. இதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வீட்டில் எந்நேரமாக சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கெலிச்சு துணி, அந்த அழுக்கு துணி வீட்டில் தொங்கின்னு இருந்ததுன்னா அதில் இல்லாத எல்லாமே இன்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும். அதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்துருப்பீங்க, பாத்ரூமில் அந்த அழுக்கு துணி தொங்கின்னு இருக்கும். அதை ஒரு நாள் கழிச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மறுநாள் உள்ளே இருக்கிறது மொத்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கொசு, அது ஊர்பட்ட கொசு இருக்கும், பூச்சிங்க, எறும்பு பிடிச்சிருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, வீட்டில் ஒரு வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் கிடையாது. ஆம்பளைங்க எவ்வளோ தான் ஊந்து சம்பாரிச்சாலும் சரி, பொம்பளைங்க ஊந்து சம்பாரிச்சாலும் சரி, வீட்டில் ஒரு முன்னேற்றம் கிடையாது. அந்த துணி எடுத்து போகிறது எவ்வளோ நேரம் ஆக போகுது நமக்கு? ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 செகண்ட் ஆகுமா? நம்ம என்ன பண்ணுறோம், குளிச்சுட்டு சீக்கிரம் அவசரத்தில் என்ன பண்ணுறோம், அது அப்படியே விட்டுறோம். மறுநாள் சாயந்தரம் பார்த்தாலும் அது எடுக்கிறதுக்கு மூடு வராது. அது அப்படியே தான் தொங்கின்னு இருக்கும், பாத்ரூம்லேயே இருக்கும். அதனால் என்ன ஆகுனா, கணவன் மனைவி பிரச்சனை, வருமான பிரச்சனை, வீட்டில் ஒரு லட்சணம் கிடையாது. தரித்திர நேரமும் மூஞ்சி அடிச்சுனே தான் இருக்கும் வீட்டில். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து அந்த மாதிரி துணி கிணி எக்குமே இருக்கிறதுக்கும் வீட்டில் போட்டு வைக்காதீங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். குளிச்சோமா கையோடு எடுத்து போட்டுருங்க. இது ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம். அதனால் எல்லாருக்குமே பலன் அடையலாம். அதாவது அந்த அழுக்கு துணியோட ஸ்மெல்லு எல்லாருக்கும் வீட்டில் போனேன்னா அவங்க ஒருத்தர் பார்ப்பாங்க, என்ன வீட்டு இவ்வளோ கலீஜாக இருக்குது. ஒருத்தர் வருவாங்க, வெளியேருந்து யாரும் வருவாங்க நம்ம வீட்டுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு. உள்ளே போய் பார்த்தா வீட்டில் எப்படி அழுக்காகுது, அழுக்கு துணி போட்டு வச்சுருக்காங்க, ஒரே ஸ்மெல்லாக இருக்குதுன்னுவாங்க. இந்த மாதிரி ஸ்மெல்லு, இந்த மாதிரி கெலேஜ் வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டில் தனலட்சுமி எப்படி வரும், புரியுதுங்களா? நமக்கு தனலட்சுமின்றது ஒரு கடவுள், அது ஒரு வரம். அது வரும்போது நம்ம அதுக்கு உண்டான வீடுகள் நம்ம சுத்தபத்தமாக வைக்கணும். அதை வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே சுமங்கலியமே நடக்கும். நம்மளே நம்ம மட்டும் சுத்தமாகிட்டோம், வீடு நார் அடிச்சிருந்துன்னா அது நல்லதுக்கே இருக்காது. எல்லா விஷயத்துலேயும் பாதிப்பு, உடம்பு ரீதியாகவும் பாதிப்பு, பண ரீதியாகவும் பாதிப்பு, மன ரீதியாகவும் பாதிப்பு, சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது துணி அழுக்கு துணி போடாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது டாபிக் இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த டாபிக் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த எஃபெக்ட் வீடியோ போட்டும்போது உங்களுக்கு ரீச் ஆகும், சரிங்களா? எந்நேரமும் எப்போ இருந்தாலும் சரி எனக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் டிஸ்பிளேயில் வரும். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இது மட்டும்தான் இல்லை, எல்லா விஷயமும் நான் பண்ணின்னு இருக்கிறேன். அதாவது காதல் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, ஒரு பிஸ்னஸ்க்கோ அல்லது கள்ள தொடர்போ, அந்தமாரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக என்னை கால் பண்ணுங்கள். என்னை ஃபோன் பண்ணுங்கள். நான் எடுக்கலைன்னா மிஸ் கால் இருந்துச்சுன்னா நானே திருப்பி உங்களுக்கு பண்ணுவேன். நீங்கள் ஒன்றும் பயந்துடாதீங்க. என்னடா ஃபோன் போட சொன்னாங்க, போட்டால் எடுக்க மாட்டேன்ட்டாங்க.
மிஸ் கால் இருந்துச்சுன்னா நானே உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவேன். சரிங்களா? நன்றிங்க. வணக்கம்.